துரைபாண்டியன் சார், ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க, நன்றி சார். இன்றைக்கி நீங்கள் பேப்பர் பார்த்துருப்பீங்க, ஆங்கில நாளிதழ்களில் எஃப்ஐஆர் கோப்புகளை எல்லாம் வந்து இடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சார், இந்த விவகாரம் அமலாக்கத்துறை விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்ட்டு உங்களுக்கு தோன்றுகிறதா, அல்லது இடி இதற்குள்ளாக வந்து தேவையில்லாமல் தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தை தொந்தரவு செய்வதற்காக இந்த கேஸ்க்குள்ளே அவங்க இன்வால்வ் ஆக போகிறாங்களா? எனக்கு இடி மேலே எந்த மரியாதையும் கிடையாது. ஓகே, அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதனால் இடி விசாரித்தா தான் நியாயம் கிடைக்கும் அப்படின்லாம் யாராவது நம்பினாங்கன்னா அது ஏமாந்து போயிடுவாங்க. சரி. ஆனால் குதிரை பேரம் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா, அது தமிழ்நாட்டில் இன்றைக்கி வீரபாண்டியனுடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப தெளிவாக சொல்கிறார். கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. ஒரு அரசியலுடைய ஜனநாயகத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். அது இந்த காரணம் என்னென்னா, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக. அந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற கொடுத்த ஆதரவை மீறி ஆட்சி அதிகாரத்துக்காக குதிரை பேரத்தில் இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சி இறங்கி இருக்கிறது என்று சொல்லி தெளிவாக பேசியிருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இடி வருமா வராதா, அது இடி எந்த கேஸில் இதை பற்றி பேசப்படுது. இன்றைக்கி ரெண்டு பேருமே திமுக அதிமுக ரெண்டு பேருமே கவர்னர்ட்டையும் போய் மனு கொடுத்துருக்காங்க, குதிரை பேரம் நடந்திருக்கு, விசாரணை பண்ணணுன்னு சொல்லி. இதில் வந்து லோகேஷ்ங்கிற ஊத்தங்கரை எம்எல்ஏ, அவர் வந்து ஒரு இளையராஜா இளையராஜா நம்ம பக்கத்தில் இருக்க லோகேஷ் ஞாபகம் வந்துருச்சு. இளையராஜாங்கிற ஊத்தங்கரை எம்எல்ஏ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார். அந்த கம்ப்ளைண்ட்டோட அடிப்படையில் யார் மேலே? திமுக காரர்கள் மேலே. நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்கிறேன், 25/6/26 இந்து பத்திரிகையில் உள்குத்து உளவாளிங்கிற பகுதியில் 4 எம்எல்ஏ அதிமுக கட்சி மாறி போனாங்களே, அதுக்கு ப்ரூஃபை நான் சொல்கிறேன். கட்சி மாறி போனது சம்மந்தமாக ரெட்டி என்ற ஒருவர் மூலமாக அக்கட தேசத்தில் வச்சு 200 சி பரிமாறப்பட்டது அப்படின்னு பத்திரிகையில் வந்த செய்தி. ஆனால் அன்னைக்கெல்லாம் இடி வந்து இதை ஒரு செய்தியாக எடுத்துக்கிட்டு போய் அதை விசாரிக்க வேண்டும் என்று நினைச்ச மாதிரி தெரியல எனக்கு. இதுவரையில் அப்படி ஒரு தகவலே இல்லை. ஆனால் இளையராஜா கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் உடனடியாக இடி வருது, பணம் அங்கேருந்து எடுக்கிறாங்க. பணம் எப்போ வேணாலும் யார் வீட்டில் இருந்தாலும் வரும். நீங்கள் நினச்சிங்கன்னா என் வீட்டிலேருந்து பணம் வரும், நான் நினச்சேன்னா உங்கள் வீட்டிலேருந்து பணம் வரும். பணம் வர்றதில்ல பிரச்சனை. ஆனால் எத்தனை வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்கு, எத்தனை வழக்கு முடிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை வழக்கில் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம். அதனால் இந்த இடி இங்கே வந்து நுழையாமல் இருக்கிறது அது வேற விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் இதுவரை நடந்ததில்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். தேர்தல் முடிவுகள் வருகின்ற நாள் அன்னைக்கு நம்ம விவாதம் பண்ணோம் சார். கம்யூனிஸ்டுகளுடைய மனோநிலை மாறுகிறதா சார் தமிழ்நாடு? எந்த மாற்றமும் இல்லைங்க. இல்லை சார், நான் கேட்குறது என்னென்னா, இங்கே இவ்வளோ வெளிப்படையாக இங்கே இந்த மாதிரி ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்குது அப்படிங்கிற மனோநிலைக்குள்ளே அவர்கள் வந்து விட்டார்களான்னு கேட்குறேன். மனோநிலைக்கு வரலங்க, நடக்கிறத சொல்கிறீங்க. அந்த வார்த்தையை நான் வேணா சொல்கிறேன். ஹார்ஸ் ட்ரேடிங் இஸ் ஹேப்பனிங் நவ். யூ அண்ட் ஐ ஆர் சீயிங் as witnesses. We are seeing it before our eyes. There is nothing to hide. This culture has gradually spread to Tamil Nadu from North Indian states. இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வீரபாண்டியனுடைய நேர்காணல். அதில் தான் அவர் சொல்லியிருக்காரு. சன் டிவிக்கு கொடுத்த இன்டர்வியூலையும் அதை சொல்லியிருக்காரு. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அது ஆயாராம் காயாராம் என்பது ஹரியானாவில் ஆரம்பித்தது. ராமர் வந்தார், ராமர் போனார் என்று சொல்லி ஒரே நாளில் 15 கட்சி மாறின சரித்திரம்லாம் இருக்குது. அதே மாதிரி நிலைமை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்கிறது. இது நாகரிகமாக இல்லை, இது ஒரு அநாகரிகமான செயல். இதை ஈடுபடுவது யாருன்னா தாவேக்கா தான். அந்த தாவேக்கா எதுக்காக ஈடுபடுனா, அரசியல் அதிகாரத்துக்காக, அது அதிகாரத்தில் நீட்டிப்பதற்காக அவர்கள் இப்படி ஈடுபடுகிறார் என்று சொல்லி வீரபாண்டியன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். இதுதான் நடந்திருக்கிற விஷயம். இப்போ நமக்கு சில கேள்விகள் வருது. ஏற்கனவே சட்டமன்றத்தில் நீங்கள் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுத்து ஜெயிச்சிட்டீங்க. 119 பேர் பாதுகாப்பாக இருந்தப்பவே நீங்கள் 25 பேரை அதிமுக மாற்றி ஓட்டு போட வச்சு ஜெயிச்சிருக்கிறீங்க. அதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன பிரச்சனைப்பா? என்ன பிரச்சனை? நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்கல்ல, கம்யூனிஸ்டுகள் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இன்னைக்கு பல பிரச்சனைகள். நீங்கள் சட்ட ஒழுங்கை எப்படி சந்திச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு ஒரு தாவேக்கா ஒன்றிய செயலாளர், கிருஷ்ணராயபுரம் ஒன்றிய செயலாளர் குளித்தலில் அடித்து உதைச்சி
பொதுமக்களே போலீஸ்ல போய் ஒப்படைச்சிருக்காங்க. சிங்கப்படை பார்க்கல, சிங்கப்படை என்ன ஆச்சுன்னு தெரியல, சிங்கப்படைக்கு தெரியல, ஆனா பொதுமக்களுக்கு தெரிஞ்சு அடிச்சு வச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. திருத்தணியில ஒரு அட்வொகேட், தாவேக்கா அட்வொகேட் 15 வயசு பொண்ணுகிட்ட சீண்டல்ல ஈடுபட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி 15 லட்சம் ரூபாய்க்கு நகை பணத்தெல்லாம் வாங்கிட்டாரு. இது மாதிரி பல இடங்கள்ல நீங்க என்ன கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வழக்குகள், அதுல 150க்கு மேற்பட்ட வழக்குகள் செக்ஸுவல் ஸ்கேண்டல்ஸ், அதாவது பெண்களுக்கு எதிரான வன்முறை வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. 60க்கு மேல கொலை வழக்குகள் இருக்கு. இன்னைக்கு என்ன கஸ்டோடியல் டெத் ஒன்று நடந்திருக்கு, கவனிச்சு பார்த்தீங்கன்னா. அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஒழுங்கா பராமரிக்க தவறி போய் இன்னைக்கு தன்னுடைய ஆட்சியை, ஏன்னா கம்யூனிஸ்டுகள் ஒருவேளை இந்த கண்டிஷன் அந்த கண்டிஷன் போட்டு நேற்று பாத்தீங்கல்ல, நேற்று பரம்பூர்ல தூய்மை பணியாளர்கள் கை கொடுக்க போனா கையை பின்னாடி எடுத்துக்கிட்டாராம். இன்னைக்கு செய்தி ஓடிட்டு இருக்கு, இன்னைக்கு வாட்ஸ்அப் ஃபுல்லா அதுதான். தூய்மை பணியாளர்கள் எனக்கு தெரியாதுங்க, நான் அது செய்தியை சொல்றேன், தப்பா இருந்தா அது ஒரு பெரிய பிரச்சனையா சார்? இல்லங்க, என்னங்க சாதாரண அப்ப தூய்மை பணியாளர் மனிதர்களா நினைக்கலையா நீங்க? அப்படி இல்ல சார், கை கொடுக்கலங்கிறது ஒரு பெரிய குற்றமான. கை கொடுக்க போனாங்க, கையை இழுத்துக்கிட்டாருங்கிறது தான் குற்றம். கை கொடுக்கணுங்கிறத நான் ஒன்றும் சப்போர்ட் பண்ணல. யாரு எல்லாத்தையும் கை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கை கொடுக்க போகும்போது பின்னாடி இழுத்துக்கிட்டார் என்பதுதான் அதுல வந்திருக்க செய்தி. இதுல ஒரு செய்தி சொல்லிடுறேன், இதுவரையில இல்லாத அளவுக்கு வரலாற்றில் தமிழ்நாட்டில் நடக்காது. 1952 காங்கிரஸ் செய்ததற்கு பிறகு இன்னைக்கு சரித்திரம் மீண்டும் எப்படி திரும்புனா விஜய் அவர்கள் மூலமாக இன்னைக்கு குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் என்னன்னா, அவர் லோகேஷ் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். இடி விசாரணை இதுக்குள்ள வந்ததுன்னா சார், நாம சார் எந்த காலகட்டத்திலும் ஒரு மத்திய ஏஜென்சி இந்த மாநில அரசாங்கத்தை தொந்தரவு செய்வதை, தேவையில்லாமல் தொந்தரவு செய்வதை ஆதரிக்கக்கூடிய இடத்துல நாங்களும் இல்லை, எங்கள் நிறுவனமும் கிடையாது. சரிங்களா? நிச்சயமாக கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் இந்த விவகாரத்திற்குள் இடி வருவதற்கு டிவிகே அரசே காரணமாகிவிட்டது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஆமா, இந்த எஃப்ஐஆர் மூலமாக இடியை அவர்கள் தான் வரவேற்று இருக்கிறார்கள். அப்படி இது நீங்க உங்களுக்கு இடியை பத்தி நிறைய கதையும் இருக்கு, எனக்கு நேரம் இல்ல சொல்ல. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு உங்களுக்கு நரசிம்மராவ் பிரதமராக இருந்தது தெரியும். அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது எம்பிக்களுக்கு பணம் கொடுத்தாருன்னு சொல்லி நாடாளுமன்றத்துக்குள்ளேயே கொண்டு எம்பிக்கள் பணத்தை கொட்டினாங்க. ஞாபகம் இருக்குங்களா? எல்லாரும் வீடியோல பார்த்தோம். பணத்தை அப்படியே கொட்டினாங்க. பங்காரப்பாவா சார்? பங்காரப்பா தானே? பங்காரப்பாவா பேர் என்ன? அதாவது நரசிம்மராவ் பிரதம மந்திரி, அவருக்கு நாடாளுமன்ற ஆதரவு கேட்டு கட்சி இன்னைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வெற்றி பெறுவதற்காக பணம் கொடுத்தாருன்னு சொல்லி எதிர்கட்சியில இருக்கிற பாஜக உள்பட்ட எல்லா கட்சிகளும் கொண்டு பணத்தை கொட்டினாங்க. என்னங்க நடந்ததுல? ஜஸ்டிஸ் ஆனந்த் தான் விசாரிச்சார். என்ன நடந்தது? அதுல ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியலன்ட்டார். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இடி என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை திமுக எதிராக இருந்தா இடி ஆக்டிவா ஒர்க் பண்ணும். இதுவே தாவேக்காவுக்கு எதிராக இப்ப நான் படிக்கிறேன். இருங்க நான் ஒரே ஒரு விஷயத்தை நீங்க பொறுமையா கேட்டுதான் ஆகணும். 2 வார காலமாக இரண்டுபட்டு கடந்த இலைக்கட்சி முகாம் மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்பி வரும் நிலையில் ராஜினாமா செய்த அந்த 4 சமாச்சாரத்தை எளிதில் விடுவதாக இல்லையாம். இலைக்கட்சி தலைமை அந்த 4 பேரும் தேர்தலுக்கு செலவழித்த தொகையை விட 2 மடங்கு பேரம் பேசி வாங்கி கொண்டுதான் விசில் யூகம் எடுத்தார்களாம். இவர்களுக்கான பரிவர்த்தனைகள் ரெட்டி பிரமுகர் மூலமாக அக்கட தேசத்திலேயே அமர்க்களமாக நடந்ததாம். இந்த சமாச்சாரங்களை எல்லாம் மத்திய உளவுத்துறை கண்கொத்தி பாம்பாக கண்காணித்து டெல்லிக்கு நோட் போட்டிருக்கிறதாம். கணக்கு வழக்கு 200C என்றால் சும்மாவா? அது அநேகமாக இந்த விவகாரம் தொடர்பாக மலர் கட்சியின் மவுண்ட் தலைவரிடம் இருந்து சீக்கிரமே அதிரடி நடவடிக்கை வரலாம். இது நான் சொல்லுங்க, எந்த வார்த்தையும் எனக்கு சொந்தம் இல்லை, எழுத்து எனக்கு சொந்தம் இல்லை. நீங்க பண்ணுங்க. தாவேகா தலைவர்ல ஒரு மாநில வழக்கு போட சொல்லுங்க. 200 கோடி கை மாறி இருக்கிறது என்று இந்து பத்திரிகையினுடைய செய்தி. நான் சொல்லல, ஒரு வார்த்தைக்கு மாட்டேன்னு சொன்னீங்க. நியூஸ்ல தான் பேச முடியாது. இது இந்து பத்திரிகை என்பது தமிழ்நாட்டில் ஒரு நாகரிகமாக ஒரு அரசியல் சார்பில்லாம எழுதுற ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறாங்க, அது எல்லாம் டிஎம்கேக்கு தான் போகுது. நீங்க பேசுனீங்கல்ல, நீங்க எல்லாம் பேசுனீங்கல்ல, இன்னைக்கு அது நடக்குதா நடக்கலையா? இன்னைக்கு நீங்க பேப்பர்ல வந்ததை வச்சு தானே பேசுறீங்க. இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு நீங்க வந்த பிறகு நடக்குது. அந்த மாதிரி அவர் பேசுறாரு, விட்டு போங்க.
டான்ஸ் விட்டு ஆடினாரு. போயிருங்க. நீங்க கவர்மெண்ட் டான்ஸ் ஆடினார் கரூர்ல அதனால போய். சிலதெல்லாம் காது கொடுத்து கேட்டுதான் ஆகணும். சகிக்கலன்னா நீங்க சொன்னதெல்லாம் சொல்லுவாங்க. கம்முன்னு இருங்க. சொல்லுங்க சார். இல்ல இப்ப நான் முக்கியமான விஷயம் தான். அதுவா பணம் இல்ல விஜய்கிட்ட, அதுவா பிரச்சனை. இப்ப ஒரு அரசியல் நாகரிகம்னு ஒண்ணு இல்லையா? ஒரு கட்சியில நின்று ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு போகும்போது அந்த மக்களுக்கு நீங்க என்ன செய்தியை சொல்றீங்க? ஓகே. அந்த மக்களை நீங்க ஏமாத்தலையா? ஜனநாயகத்தை ஒரு நகைப்புக்கு உள்ளாக்கலையா? அப்ப இதுல பணம் தான் பிரச்சனையா உங்களுக்கு? ஓகே ஓகே ஓகே.